ஹாய் வியூவர்ஸ், சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற விஜயகாந்த் நேற்று நள்ளிரவே 12 மணிக்கு விமான நிலையம் வந்தடைந்தார். மேலும் பகல் 12 மணி நேரமாகியும் விமான நிலையத்திலிருந்து விஜயகாந்த் வெளிவராதால் விமான நிலைய வாசலில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழப்பத்துடன் காத்திருந்தார்கள். இந்நிலையில் சரியாக 12 மணி நேரத்திற்கு பிறகு பகல் 12:15 மணிக்கு விஜயகாந்த் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். வழக்கமாக அரசியல் உடையான வேட்டி சட்டையில் கையெடுத்து கும்பிட்டபடியே வெளியே வந்தார் விஜயகாந்த். இரவு 12 மணிக்கு சென்னை வந்த விஜயகாந்த் பகல் 12 மணிக்கு மேல் வெளிவராத காரணம் என்ன? சுமார் ஓராண்டுகளுக்கு மேலாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் இரண்டாவது முறையாக உயர் சிகிச்சைக்காக கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்றார். அவருடன் அவரது மனைவி பிரேமலதா, இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் சென்றிருந்தார்கள். அமெரிக்காவில் நண்பர் வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்ற அவருக்கு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டது. மருத்துவ கண்காணிப்பில் வந்த விஜயகாந்த் பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை திரும்புவார் என ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையில் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அதன்படி ஜெட் ஏர்வேஸ் விமானத்தில் சென்னை திரும்புவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விமானம் நள்ளிரவு 12:05 மணிக்கு சென்னை வந்துவிட்டது. ஆனால் தகவல் தொடர்பின் காரணமாக துபாய் வழியாக எமிரேட் விமானத்தில் விஜயகாந்த் வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அதன்படியே விமானம் காலையில் 8:30 மணிக்கு வரும் என சென்னை திரும்புவார் என சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இரவு 12:05 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். விஜயகாந்த் அமெரிக்கா புறப்பட்ட போதே அவருக்கு விமான நிலையத்தில் சில உதவிகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்து கொடுத்தார். அதுபோலவே விஜயகாந்த் சென்னை திரும்பும்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கஸ்டம் அதிகாரிகளிடம் விஜயகாந்துக்கும் தேவையான உதவிகளை செய்ய உத்தரவு போட்டிருந்தார். சென்னை விமான நிலையத்திற்கு கஸ்டம் அறை மிக விசாலமானது. விஜயகாந்த் லேண்ட் ஆனதுமே அவரை மத்திய அமைச்சர் உத்தரவுப்படி அங்கே தங்க வைத்துள்ளார்கள். பயணக்கலைப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை காரணமாக விஜயகாந்த் நன்றாக தூங்கிவிட்டார். காலை 11 மணிக்கு மேல் தான் கண் விழித்தாராம். அதற்குள் காலை 8:30க்கே தேமுதிகவினர் விமான நிலைய பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் செல்ல ஆரம்பித்தார்கள். விஜயகாந்த் வந்த விமானத்திற்கு பின் 17 விமானங்கள் வந்துவிட்ட பின்னரும் கூட்டம் குறையவில்லையாம். ஏற்கனவே காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு படையினர் ஏன் இவ்வளவு கூட்டம் என விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். அவர்களிடம் கஸ்டம் அதிகாரிகள் விஜயகாந்த் ஓய்வெடுத்து வந்த தகவலை கூறி மத்திய அமைச்சரின் உத்தரவுப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்ற விளக்கமும் அளித்துள்ளார்கள். இவ்வளவு பரபரப்பான இடையில் கஸ்டம் அறையில் ஓய்வெடுத்த விஜயகாந்த் பகல் 12 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். மேலும் தொண்டர்களுக்கு கையசைத்தபடியே அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு விஜயகாந்த் இல்லத்தை நோக்கி சென்றார். இதனை அறிந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும் விஜயகாந்துடன் கூட்டணி வைப்பதற்கான முடிவுகளுக்கு தயாராகி உள்ளார்கள். மேலும் அரசியலில் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.